ஓம் நம சிவாய. ஆகையால் இப்பரத கண்டத்தில் தோன்றி ஈசனை தியானித்து பதவி அடைவதை விட உன்னதமானது வேறு இன்மையால் இதுவே மேலானது. இப்பரத கண்டம் 34,000 யோசனை விஸ்தீரணம் உடையதாய், உவர்நீர்க்கடல் 1,00,000 யோசனை விஸ்தீரணம் உடையதாய் ஜம்புத்தீவை சூழ்ந்திருக்கும். இதற்கு இரட்டைப்பாக இருப்பது பிலட்ச தீபம். அதில் கோமேதகம், சந்திரம், நாரதம், துந்துபி, சோமகம், கமனஸ், விப்ரராஜம் என்னும் வர்ஷமலைகள் உள்ளன. அப்பர்வதங்களில் எப்போதும் தேவர், கந்தர்வர் மகிழ்ச்சியுடன் வசிப்பார்கள். அங்கு தப்தா, சிகா, பாபக்னி, கிருத்திவா, கிருபா, அம்ருதா, சுகிர்தா என்னும் 7 நதிகள் பாயும். அநேகம் சிறு நதிகளும் உள்ளன. அங்குள்ளவருக்கு மனோவியாதி, தேகபீடை முதலியன இல்லை. அந்த நதிகளில் நீராடி அதன் நீரை பருகினோர் 10,000 ஆண்டு காலம் ஜீவித்திருப்பார்கள். அவ்விடத்தில் ஜம்புத்தீவை போல யுகாவஸ்தை இல்லை. எப்போதும் திரேதா யுகத்திற்கு சமமாகவே இருக்கும். அந்தணர் முதலான 4 வர்ணத்தாரும் இருக்கின்றனர். பிலக்ஷத்தீவு என்னும் பெயர் அவ்விருட்சத்தினாலேயே உண்டாயிற்று. அவ்விடத்தில் சங்கரரையும் திருமாலையும் பிரம்மதேவரையும் வேத மந்திரங்களால் பூஜிக்கிறார்கள். இது கருப்பஞ்சாற்றுக் கடலால் சூழப்பட்டிருக்கும். அதற்கு பின் சான்மலி தீபத்தில் ஸ்வேதம், ஹரிதம், கீமுதம், ரோஹிதம், வைத்யுதம், மானவம், சுப்ரபம் என்னும் 7 வர்ஷ பர்வதங்கள் இருக்கின்றன. சான்மலி என்னும் பெயர் அங்குள்ள அந்த மரத்தினாலேயே உண்டாயிற்று. அதற்கு இரட்டிப்பாக சுறாக்கடல் சூழ்ந்திருக்கும். சுக்லா, ரக்தா, ஹிரண்யா, சந்திரா, சுக்ரா, விமோச்சனா, நிவர்த்தி என்னும் 7 நதிகள் அவ்வர்ஷங்களில் உண்டாகின்றன. அப்பூமியில் 4 வர்ணத்தாரும் இருக்கிறார்கள். அவர்கள் யக்ஞம் முதலியவற்றால் விஷ்ணுவை வணங்குவார்கள். அங்கு தேவர்கள் உல்லாசமாக வசிப்பார்கள். அதற்கு இரட்டிப்பாகிய குசத்வீபத்தில் அசுரரும் தேவர்களும் கந்தர்வ கிம்புருஷாதியரும் மானுடரும் 4 வர்ணத்தார்களும் வாழ்வார்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் தவறமாட்டார்கள். சிவபெருமானையும் திருமாலையும் வழிபடுவார்கள். ஓம் நம சிவாய.